அனைவருக்கும் வணக்கம். இந்த குழந்தை யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மொட்டைவால் கருவாச்சி பாப்பாவோட குட்டி. இவள் பேர் வள்ளிங்க. இவளுக்கு பார்வை 8 நாள் ஆயிடுச்சு. அதாவது மொத்தம் 4 குழந்தைங்க, அதில் 3 குழந்தைங்க இறந்துருச்சு. இவளை ஒருத்தியை மட்டும்தான் நான் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் இவர் க்யூர் ஆகலை. இன்னும் வாமிட் எடுத்துகிட்டு இருக்கா, லைட்டாக மோஷன் போயிட்டுருக்கா. ஆனால் கண்டிப்பாக கன்ஃபார்மாக அவள் நார்மல் ஆகிடுவா அப்படின்னு டாக்டர்மா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்று கொஞ்சம் வாமிட் அதிகமாக இருந்ததுனால மறுபடியும் 2 ஊசி எக்ஸ்ட்ரா போட்டோம். சத்து குறைமானம் இருக்கிறனால இவனால் அது தாங்குகிற சக்தி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவள் எப்படியோ, ஆனால் அவள் ட்ரிப்பு போடுறப்ப பாவம் அவள் தனியாக கீழே படுக்கிறதே இல்லை. வலிக்குமோ என்னமோ, ஏன்னா டெய்லி அவளை குத்தி எடுக்கிறனால அவளுக்கு வலிக்குன்ட்டு இப்படி தூக்கி கையில் வச்சுக்கிட்டே தான் ட்ரிப்பு இறங்கிட்டு இருக்குது. நான் தான் அவளுக்கு அம்மான்னு நினச்சிட்டு ஒட்டிகிட்டே இருக்கிறா. இறக்கி விட்டால் கத்துறா, வலிக்க மாட்டிருக்குது. என்ன பண்ணுறது? இந்த குழந்தையாவது கடவுள் நம்ம கையில் கொடுக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த குழந்தை யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மொட்டைவால் கருவாச்சி பாப்பாவோட குட்டி. இவள் பேர் வள்ளிங்க. இவளுக்கு பார்வை 8 நாள் ஆயிடுச்சு. அதாவது மொத்தம் 4 குழந்தைங்க, அதில் 3 குழந்தைங்க இறந்துருச்சு. இவளை ஒருத்தியை மட்டும்தான் நான் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் இவர் க்யூர் ஆகலை. இன்னும் வாமிட் எடுத்துகிட்டு இருக்கா, லைட்டாக மோஷன் போயிட்டுருக்கா. ஆனால் கண்டிப்பாக கன்ஃபார்மாக அவள் நார்மல் ஆகிடுவா அப்படின்னு டாக்டர்மா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்று கொஞ்சம் வாமிட் அதிகமாக இருந்ததுனால மறுபடியும் 2 ஊசி எக்ஸ்ட்ரா போட்டோம். சத்து குறைமானம் இருக்கிறனால இவனால் அது தாங்குகிற சக்தி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவள் எப்படியோ, ஆனால் அவள் ட்ரிப்பு போடுறப்ப பாவம் அவள் தனியாக கீழே படுக்கிறதே இல்லை. வலிக்குமோ என்னமோ, ஏன்னா டெய்லி அவளை குத்தி எடுக்கிறனால அவளுக்கு வலிக்குன்ட்டு இப்படி தூக்கி கையில் வச்சுக்கிட்டே தான் ட்ரிப்பு இறங்கிட்டு இருக்குது. நான் தான் அவளுக்கு அம்மான்னு நினச்சிட்டு ஒட்டிகிட்டே இருக்கிறா. இறக்கி விட்டால் கத்துறா, வலிக்க மாட்டிருக்குது. என்ன பண்ணுறது? இந்த குழந்தையாவது கடவுள் நம்ம கையில் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.